ரேபிடோ ஸ்கேம்ங்க. ரேபிடோ ஓட்டுறவங்க கொஞ்சம் சேஃபாவே இருங்க. ஏன்னா இப்ப புதுசா ஒரு ஸ்கேம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. அதாவது ரேபிடோல வந்து ஒரு ஆர்டர் வந்து போடுறானுங்க. இது வந்து எனக்கு நடந்த சம்பவம் தான். அதாவது எனக்கு வந்து டி நகர்ல இருந்து சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வரைக்கும் 13 கிலோமீட்டருக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. சரி போவோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண உடனே கால் பண்ணா, அதாவது கொஞ்சம் அர்ஜென்ட் ப்ரோ, சீக்கிரம் வாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னா. அவன் வந்து வடக்கன் தான், ஆனா இங்கிலீஷ்ல தான் பேசினான். சரி பையலுக்கு ஏதோ அர்ஜென்ட் போல, சீக்கிரமா போவோம்னு சொல்லிட்டு நானும் ஒரு 2-3 நிமிஷத்துல போய் நின்னுட்டேன். கிட்டத்தட்ட 1.3 கிலோமீட்டர் பிக்கப் காமிச்சது 3 நிமிஷத்துல போயிட்டேன். ரீச் ஆயிட்டு கால் பண்ண அந்த மாதிரி ப்ரோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் நான் வரல ப்ரோ, என் ஒய்ஃப் தான் வராங்க, கூட்டிட்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன். அதுக்கு அவன் என்கிட்ட என்ன சொன்னா, ஒரு 5400 நான் வந்து உங்களுக்கு ஜிபே பண்றேன், நீங்க அதை அப்படியே என் ஒய்ஃபுக்கு மாத்தி விட்டுருங்க அப்படின்னா. நானும் எதுவும் யோசிக்காம சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன். 5400 ரிசீவ்டுன்னு எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. ஓகே ப்ரோ பேமெண்ட் ரிசீவ்டுன்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு அவன் ஒரு நம்பரை சொல்லி இந்த நம்பருக்கு வந்து 500 ஜிபே பண்ணுங்கன்னு சொன்னா. ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் சொன்னா அந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் சென்ட் ஆகல. அடுத்தது ஒரு நம்பரை சொல்லி அந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் 200 அனுப்புங்க, நெக்ஸ்ட் 200 அனுப்புங்கன்னு சொன்னா. நானும் 400 ரூபாய் அனுப்பிட்டேன். அனுப்புனதுக்கு அப்புறம் தான் என் பேலன்ஸ் செக் பண்ணி பாக்குறேன், அமௌண்டே வரல. கடைசியில எனக்கு அவன் அமௌண்ட் எல்லாம் போட்டு விடல, 5400 ரிசீவ்னு சொல்லி ஒரு மெசேஜ் எனக்கு தட்டி விட்டுருக்கான். அதை பார்த்து ஏமாந்துருக்கேன்.